பாருங்க. கிரேட் 8க்கு வந்துட்டோமே இப்ப. 7ல இருந்து அப்படி அப்படி காலம் மிச்சம் சுருக்க போயிட்டு இருக்குது இல்லையா? ஜியோகிராஃபில எனக்கு புக்க டவுன்லோட் பண்ண கிடைக்கல. நான் வந்து கைட் எடுத்திக்கிறேன். ஆனா புக்ல உள்ள எல்லாத்தையும் வந்து சொல்லி தருவேன். சரியா? லேசி உங்களுக்கு வந்து 4 பாடம் தான் இருக்குது. கிரேட் 8ல டோட்டலா ஜியோகிராஃபில 4 பாடம் தான் இருக்குது பிள்ளையா. இதுல வந்து கோள்கள் வர அந்த ஞாயிற்று தொகுதி அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் தான் உங்களுக்குள்ள முதலாவது பாடம். அது பிறகு புவி சம்பந்தமா தனித்துவமான அம்சங்கள் பார்க்க இருக்குது 2வது பாடம். 3வது தென் ஆசியா. 4வது 1க்கு 50,000 இடைவிலக்க படங்கள். இந்த இடைவிலக்க படங்கள் வந்து இப்ப கிரேட் 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிரேட் 11ல 10லையும் நீங்க ஜியோகிராபி செய்றீங்களா என்றால் உங்களுக்கு தேவைப்படும். அங்கேயும் திருப்பி நாங்க படிச்சு தருவோம். சரியா? ஆனா இங்க வந்து பேசிக் அது சம்பந்தமான அந்த சில விஷயம் அதே விஷயம் தான் வருது. பேசிக்னும் இல்லை. ஏன்னா அதுல அப்படி வேற வேறையா படிக்கணும்னு அந்த பேசிக் இது இல்லாட்டி அந்த ஸ்டாண்டர்டா படிக்கிற விஷயங்கள்னு சொல்லி வேற வேறையா இல்ல. சரியா? அப்ப அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். 10, 11க்கு வார நேரம் கிரேட் 10க்கு வார நேரம் பாஸ்கர் சப்ஜெக்டா தானே வருது. அதனால பாஸ்கர் சப்ஜெக்ட்ல ஜியோகிராபி செஞ்சா இந்த விஷயம் கொஞ்சம் தெரியுமா இருந்தால் லேசா அந்த கேள்வியை செய்யணும். சரியா? ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னாக்கா, பாடம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு படிக்கணும், 2வது பாடம் செகண்ட் டேர்முக்கு படிக்கணும், 3வது பாடம் தேர்ட் டேர்முக்கு படிக்கணும் கிரேட் 8ல. ஆனால் இதுல கடைசி பாடம் இருக்குதே அந்த பாடம் வந்து படங்கள் சம்பந்தமா தானே வருது. கிரேட் 9லயும் அப்படித்தான், 10, 11லயும் அப்படித்தான். அந்த படங்கள் சம்பந்தமா கடைசி ஒரு பாடமோ 2 பாடமோ இருக்கும். உங்களோட புக்ல ஒரு பாடம் இருக்குது. இப்ப இதுல கொஞ்சம் சரி நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா அது சம்பந்தமான கேள்விகளும் வரையணும். கைட்ல சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பின்னுக்குள்ள பாடம் கடைசி டேர்முக்கு படிக்கிறல்ல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் முடிச்சு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாடம் முடிய பின்னுக்குள்ளதுல கொஞ்சம், செகண்ட் டேர்ம்ல செகண்ட் பாடம் முடிய பின்னுக்குள்ளதுல கொஞ்சம் அந்த படங்கள் சம்பந்தமான. தேர்ட் டேர்ம்லயும் அப்படித்தான். சரியா? அப்ப தேர்ட் டேர்ம்ல 3வது பாடத்தை முடிச்சதோட கடைசி பாடத்தையும் ஃபுல்லா முடிச்சிருவோம். சரியா? அப்படித்தான் இருக்கும். இப்ப நாங்க இன்றைக்கு படிப்போம் எதுன்னு சொன்னாக்கா இந்த என்னது ஞாயிற்று தொகுதி சம்பந்தமா. இதுல கொஞ்சம் விஷயங்களை பாடமாக்கிட்டா. இப்ப வந்து சனின்ற கோள் எப்படி, அதுல வந்து உபகோள்கள் எத்தனை, உபகோள் ஈக்குதா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பாடமாக்கிட்டோம்னு சொன்னாக்கா அத வந்து செய்யறது லேசி. மத்தபடிக்கு இதுல வந்து நாங்க யோசிச்சு ஒன்றுமே செய்ய இயலாது. ஏன்னு சொன்னா முழுசா இது வந்து அந்த பிசிக்கல் இந்த பௌதிக அம்சங்கள். சரியா? அதனால இத வந்து எங்களுக்கு உள்ள மாதிரியே பாடமாக தான் வேணும். சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் சூரியன் நடுவுலைக்க சூரியனை சுத்தி கோள்கள் அப்படியே போயிட்டு இருக்குது இல்லையா? கோள்கள் போயிட்டு இருக்குது. அப்ப நீள்வட்ட பாதையில் இப்ப நடுவுல என்ன இருக்குது? சூரியன் நிக்குது. சூரியனை சுத்தி நீள்வட்ட பாதையில 8 கோள்கள் சுத்திட்டு இருக்குது இல்லையா? அப்ப கோள்கள் எத்தனைன்றோம்? 8. சரி, அது இல்லாம குறுங்கோள்கள் அப்படி அந்த உருவமற்ற சிறு உபகோள்கள் வெவ்வேறு வான் பொருட்கள் எல்லாமே இதை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குது. சரியா? அப்ப சூரியனை சுற்றி வருகின்ற இந்த கோள்கள் உபகோள்கள் அந்த வடிவமற்ற துண்டுகள் அந்த சில பகுதிகள் அப்படியெல்லாம் சொல்றோமே அது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரு தொகுதியாக எடுத்து நாங்க அதை வந்து ஞாயிற்று தொகுதின்னு சொல்றோம். பொதுவா சிம்பிளா சொல்றதா இருந்தா சூரியனையும் சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள் குறுங்கோள்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த தொகுதியை நாங்க ஞாயிற்று தொகுதின்னு சொல்லலாம். சில வேளை பெரிய கேள்வியில ஞாயிற்று தொகுதின்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கப்படுது பெரிய கேள்வியில. அந்த நேரத்துல நீங்க சொல்ல தெரியணும் சூரியனையும் சூரியனை சுற்றி வருகின்ற கோள்களையும் உள்ளடக்கிய அந்த ஒரு தொகுதி தான் ஞாயிற்று தொகுதின்னு சொல்லி அது பாடமாக்கி தான் எழுத வேண்டி வரும். சரியா? ஞாயிற்று தொகுதி வந்து ஒரு 4600 மில்லியன் வருடங்களுக்கு தோன்றுச்சு. மிச்ச நாளைக்கு அப்ப எக்ஸாம்ல கேள்வியில கேட்டிருக்காங்க, எம்சிக்யூலையும் வரையிலும் ஞாயிற்று தொகுதியை வந்து எப்ப உருவாகியது. அப்ப இன்றைக்கு 4600 மில்லியன் வருடங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு முதல்னு யோசிச்சு பாருங்க. மில்லியன்றதை நீங்க கட்டாயம் போடணும். மில்லியன் போடாட்டி 4600 எழுதினா மிச்சம் குறைஞ்சிருமே. சரியா? அப்ப 4600 மில்லியன் வருடங்களுக்கு தோன்றியது. இது நான் சொல்ற விஷயங்களை ஒன்று சோர்ஸ் நோட்ஸ் தான் நீங்க என்ன செய்யலும் சொன்னாக்க
சைட்ல எழுதி வைக்கலும். சைட்ல இல்ல எதுக்குனாலும் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து இல்லாட்டி ஷோர்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு சில தாள் துண்டுகள் மாதிரி நாங்க எடுத்து வைக்கிறது. அப்ப அந்த சிஆர் புக் தாள் ஒன்றுண்டா அதை 2ஆ மடிச்சு சின்னதா எடுத்துக்கோங்க. அப்ப கையில வச்சு படிக்க லேசி தானே. அந்த மாதிரி. அப்ப அதுல இது எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாமுக்கு திருப்பி ஃபுல்லா ரெக்கார்டிங் கேட்கறேன்னா இப்ப 3 ஹவர் வேணுமாகுமே எங்களுக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலும் அதை செய்யாம அது எழுதிக்கிறது எல்லாத்தையும் லேசா வாசிட்டோம்னு சொன்னா திருப்பி சுருக்க விடுறது எழுமாகும். அப்படித்தான் செய்யணும். அப்ப அந்த படிக்கிற டைமும் எங்களுக்கு குறையும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் சுருக்கா விளங்கும். எங்களுக்கு விளங்குறது கொள்ளிடும். சரியா? அப்ப அதனால அப்படி செஞ்சுக்கோங்க கட்டாயமா. சும்மா அதை கேட்கிற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு நோட் உண்டு. சரியா? அப்ப நான் இப்ப 2 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று சொல்லிக்கிறேன் என்னது, சூரிய தொகுதின்னா என்னன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா? ஞாயிற்று தொகுதிண்டா அதாவது சூரியனை சுற்றி வர கோள்கள் உபகோள்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய தொகுதியை தான் நாங்க ஞாயிற்று தொகுதின்னு சொன்னோம். புறவு என்ன சொன்னா ஞாயிற்று தொகுதி இன்றைக்கு பொதுவா ஞாயிற்று தொகுதி சுற்றி வர எல்லாமே இன்றைக்கு 4600 மில்லியன் வருடங்களுக்கு முன் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றோம் நான். சரியா? அப்ப இது ஒரு விஷயம் அதையும் நினைவு வச்சுக்கோங்க. அது இல்லாம பொதுவா நாங்க நைட்டுக்கு வானத்தை பாக்குற நேரம், இரவு டைம்ல வானத்தை பாக்குற நேரத்துல மின்னுகின்ற பொருட்கள், ஒளி வீசுகின்ற பொருட்கள் அது எல்லாத்தையும் எங்களுக்கு பாக்கியல்மா இருக்குது இல்லையா? அப்ப இரவுல ஒளியையும் வெப்பத்தையும் தரும் மூலங்களான வான் பொருட்கள் நட்சத்திரங்கள் சொல்லப்படுது. இரவு நேரத்துல ஒளி என்னது வெளிச்சம் இல்லையா? வெளிச்சத்தையும் அதே நேரத்துல வெப்பத்தையும் தார மூலங்களான அந்த வான் பொருட்கள், வான்ல காணப்படுகின்ற பொருட்கள் நட்சத்திரங்கள் எனப்படும். நட்சத்திரத்துல மெயின் விஷயம் என்ன தெரியுமா? ஒளியையும் வெப்பத்தையும் தரும். ஒளி கால் இனப்படும், ஒளி வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தரும் அப்படின்னு நினைவச்சுட்டாலும் பரவாயில்ல. அப்ப வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தார ஒரு வான்வெளியில் உள்ள ஒரு மூலகம் தான் நட்சத்திரம். அப்ப அது இயற்கையாகவே எங்களுக்கு ஒளிய தாரனால அது ஒரு சக்தியோட ஒரு மூலகம். சக்தி மூலகம் இல்ல மூலம். சரியா? சக்தியை தருது. சரியா? இது இந்த நட்சத்திரம் இரவு வான்ல மின்னும் பல பழக்கம் எங்களுக்கு பாக்குற நேரம் நல்லா அழகா விளங்கும். அது வானத்தையும் அழகு பத்தி நிக்குது. ஆனா எல்லாமே இப்படி மின்னாது. நட்சத்திரங்கள் மின்னுது தானே. நட்சத்திரங்கள் பல பழக்குது தானே. ஆனா வானத்துல உள்ள அல்லது ஞாயிற்று தொகுதியில் உள்ள எல்லாமே மின்னாது. உதாரணமா நாங்க கோள்கள் எடுத்துக்கொள்வோமே. சரியா? கோள்கள் எடுத்தோம் சொன்னா கோள்கள் பொதுவா கோள்களை உபகோள்கள் குறுங்கோள்கள் எல்லாம் இருக்குது. பாப்போம் நாங்க எது உபகோள் எது குறுங்கோள்னு சொல்லி. சரியா? இதுல பெரும்பாலானவை என்ன செய்யும் சொன்னா பொதுவாக அந்த கோள்கள் பெரும்பாலானவை சொல்லாம சொல்லுவோம். கோள்கள் ஒளிய வெளியிடாது, வெளிச்சத்தை வெளியிடாது. ஆனா சூரியன்ல இருந்து அதுக்கு வெளிச்சம் படுது தானே, அதை தெரிப்படைய செய்யும். சரியா? அப்ப அது நட்சத்திரத்திலிருந்து வித்தியாசம். இத திருப்பி சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. கேள்வியை சொல்றேன், கேள்வியாவே கேட்டு சொல்றேன் கவனிங்க. கேள்வி ஒன்றுல கேட்டிருக்கிறாங்க, நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு யாதுன்னு சொல்லி. இப்ப நான் அந்த கேள்வியாவே சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். திருப்பி கவனிச்சுக்கோங்க. நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு அல்லது வித்தியாசம் யாதுன்னு சொல்லி. நட்சத்திரம் சொல்றதும் கோள்கள்ன்றதும் வானத்தில் உள்ள பொருட்கள் தான், ஞாயிற்று தொகுதியில் உள்ளது. ஆனால் நட்சத்திரம் மின்னுகின்ற அல்லது பளபளக்கின்ற தன்மையை கொண்டது. சரி, அதாவது ஒளியையும் வெப்பத்தையும் தரும். ஒளியையும் வெப்பத்தையும் தரும் யாரு? நட்சத்திரம். சரி, அது தானா அதுல ஒளிய கொண்டு அது மின்னுது, ஒளிய தருது. ஆனா கோள்கள் அது சூரியன் பெறுகின்ற ஒளிய தெரிப்படைய செய்யுமே தவிர தானாக ஒளிய தராது. சரியா? அப்ப அது தானாக ஒளியையும் வெப்பத்தையும் தரும். இது தானாக ஒளியையும் வெப்பத்தையும் தராதுன்றதை நினைச்சுக்கோங்க. அப்ப அது சக்தி மூலம். இது எதுல இருந்து இந்த ஏனைய கோள்கள் சக்தி எடுத்துக்கொள்ளுது? சூரியன் சக்தியை எடுத்துக்கொள்ளும். ஆனா நட்சத்திரம் தானாகவே அது என்ன செய்யும்? பளபளக்கும். அதே நேரம் வெப்பத்தையும் ஒளியையும் கொண்டிருக்கும். வித்தியாசம் அதுதான். சில வேளை 2 மார்க்ஸுக்கு 3 மார்க்ஸுக்கு கேள்வி அப்படியே வரையலும். சரியா? விளங்கிச்சா அது நான் சொன்னது? நான் இப்ப என்ன சொன்னேன்னு உங்களுக்கு விளங்கிச்சா?
நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கும் இடையிலான வேறுபாடு சொன்னேன், விளங்கிச்சா இல்லையா? விளங்கிச்சு சரி டாக்டர். போடுங்க. சரியா, வரையிலும் அந்த கேள்வி. சரியா, இப்ப எங்களுக்கு தெரியும் ஞாயிற்று தொகுதி எடுத்தோம் சொன்னாக்க நடுவுல சூரியனிக்க சுத்தி வர இந்த கோள்கள் எல்லாம் 8 கோள்களுக்குன்னு சொன்ன இந்த கோள்கள் எல்லாம் நீள்வட்ட பாதையில சுத்தி வந்து நிக்குது. சரியா, இப்ப இந்த நடுவுல உள்ள சூரியனை பத்தி எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, சூரியன் பண்புகள், சூரியனை பத்தி தன்மைகள் எல்லாம் கேட்பாங்க. பொதுவா சொல்லுவாங்க சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி காணப்படுதான். புவிக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலதான் புவியில மேல போற பொருட்கள் கீழே வருதுன்னு நாங்க பாத்திக்கிறோமே. அது மாதிரி சூரியனுக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தானா இந்த வான் பொருட்கள், அதுல உள்ள அந்த கோள்கள், அது நாங்க சொன்னமே உபகோள், அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சூரியனை நீர்வட்ட பாதையில சுத்திட்டு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தியும் காணப்படுது சூரியனை பத்தி பார்க்கிற நேரத்துல. சரியா, ஞாயிற்று தொகுதியில பிரதானமானது அல்லது முதன்மையான ஆளும் இந்த சூரியன் தான். சரியா, அப்ப ஞாயிற்று தொகுதியில சூரியன் நீக்கிறதோட ஏனைய கோள்கள், வான் பொருட்கள் காணப்படுது, சிறிய கோள்கள், நுண்கோள்கள் காணப்படுது, கோள்களுக்குரிய உபகோள்கள் காணப்படுது, குறுங்கோள்கள் காணப்படுது, வால்வெள்ளி காணப்படுது, ஆகாய அடிக்கோட்கள் எல்லாமே காணப்படுது. சரியா, அப்ப இந்த சூரியனை நாங்க தனியா பார்த்தோம் சொன்னாக்கா ஞாயிற்று தொகுதியில பிரதானமானது சக்தி முதல் சக்தியை தார ஒரு அம்சம் இல்லையா. சூரிய சக்தி தானே எல்லா கோளுக்கும் கிடைக்குது. மெயினா நாங்க தானே உயிரினங்கள் வாழ்ற கோள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு சக்தியை தாரது யாருன்னு சொன்னா இந்த இந்த சூரியன் தான் சக்தி, வெப்பத்தை தந்து நிக்குது. சரியா, அப்ப ஞாயிற்று தொகுதி ஏனைய எல்லா கோள்களும் சுத்தி வாரத்துக்கு பிரதானமா ஈக்கிறது இந்த சூரியன் இருப்பு தான். சூரியன் இல்லாம போனா இந்த எங்கட புவி கூட அப்படியே இந்த இருட்டாயிடும். 24 மணி நேரம் இருட்டா வாழக்கூடிய மாதிரியான ஒரு கோளா அது இருக்காது இல்லையா. அப்ப சூரியன் மிக முக்கியமானது. சூரியன் சக்தி மூலம், சூரியன் ஞாயிற்று தொகுதியில முக்கியமான ஒரு முதன்மையானதாக காணப்படுது. அது அந்த கோள்களுக்கு நடுவுல சரியா அது நடுவுல மத்த கோள்கள் அதை சுத்தி தான் வந்துட்டு நிக்குது. சரியா, இத சில நேரம் சொல்லுவாங்க சூரியன் அண்டத்தில் உள்ள பெரியதோர் உடு அப்படின்னு சொல்லி. கோள் மாதிரி ஒரு பெரிய கோள்னு சொல்றாங்க. ஆனா அது கோள் இல்ல, அது பிரதானமான ஒரு பெரிய உடுன்னு சொல்றாங்க. இது புவியிட திணிவை விட 3,32,900 மடங்கு திணிவுடையதான். சரியா, அந்த திணிவு அளவு உங்களுக்கு புக்ல தந்தில்லாதனால நீங்க அதை பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நினைவச்சுக்கோங்க சூரியன் புவியை விட மிக பெரியது அப்படின்னு சொல்லி. சரியா, இதுல வெப்பம் சரியான வெப்பம். மேற்பரப்பு வெப்பநிலை, மேலான வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸ் தான். ஆனா சூரியன் மத்திய பாதி உள்ளுக்கு வெப்பநிலை 15 மில்லியன் பாகை செல்சியஸ் தான். 15 மில்லியன் பாகை செல்சியஸ். சாரி 15 மில்லியன் சொன்னால் 15 மில்லியன் சொன்னா இவ்வளவு சூடாய்க்கும்னு பாருங்க. பொதுவா சொல்லுவாங்க புவியிட புவிய வானம் இலங்கையிட எடுத்துக்கொள்வோம். இலங்கையிட சராசரி வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் சராசரி வெப்பநிலை. சரியா, புவியிட சராசரி இலங்கையிட சராசரி வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். சரியா, புவியிட சரியா, இலங்கையில வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். இது கொஞ்சம் வெயில் கூட ஒரு 30-32 ஆகும். இப்ப கொழும்புக்கெல்லாம் கூட, கண்டியை விட கூட வெப்பநிலை. சரியா, இப்ப எங்களுக்கு கண்டில இருந்து கொழும்புக்கு போனாலே வெப்பம் கூடன்னு சொல்லி தாங்க இயலாம இருக்குது. சரி, 30-32 ஆகினாலே இயலாது. அப்ப 15 மில்லியன் பாகை செல்சியஸ் சொன்னா இவ்வளவு வெப்பமைக்குமே. சரியா, அப்ப நல்லா நினைவச்சுக்கணும் அவ்வளவு கூட வெப்பநிலையை கொண்டதாக சூரியன் காணப்படுது. கேள்வியை நல்லா வாசிக்கணும். சூரியன் மத்திய பாதியில வெப்பநிலை தான், உள்ளுக்கு வெப்பநிலை தான் 15 மில்லியன் பாகை செல்சியஸ். ஆனா
சூரியனுக்கு வெளியால மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 பாகை செல்சியஸ். நினைவு வச்சுக்கோங்க. கேள்வி எப்படி வருதுன்னு நல்லா வாட்ச் செய்யணும். மேற்பரப்பு வெப்பநிலைன்னு கேட்டா 6000 பாகை செல்சியஸ் எழுதணும். மத்திய பாதிர வெப்பநிலைன்னு கேட்டா 15 மில்லியன் பாகை செல்சியஸ் எழுதணும். 2 விடையும் சில வேளை உங்களுக்கு தந்திப்பாங்க கேள்வி கேட்டுட்டு. அப்ப நீங்க சுருக்க சில வேளை 15 மில்லியனுக்கு அடிக்கவும் மேலும் 6000 பாகை செல்சியஸ் அடிக்கவும் மேலும். இப்ப கேள்வியை சரியா வாச்சாதான் உண்மையா அது சரியான விடை எதுன்னு சொல்லி எங்களுக்கு கோடடிக்க எழுமாகும். அதனால நல்லா வாட்ச் எழுதுங்க. சரியா? பொதுவாக சூரியன் வந்து முற்று முழுதாக வாயுக்களினால் ஆனது. வாயுக்களை கொண்டிருக்குது. சரியா? ஐதரசன் வாயு வந்து ஈலியம் வாயுவாக மாறுவதால் சக்தியும் ஒளியும் வெளியிடப்படும். ஐதரசன் வாயு ஹீலியனா மாறுதான். சரியா? அது இல்லாம ஞாயிற்று தொகுதியில முழு திணிவுல ஞாயிற்று தொகுதியை நாங்க சொன்னோம் சூரியன் நடுவுலைக்க 8 கோள்களும் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சூரியன் இல்லையா? நீள்வட்ட பாதையில நடுவுல வந்து சூரியன் நிக்குது. ஏனைய கோள்கள் நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்திட்டு வந்துட்டு இருக்குது. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த முழு 8 கோள்கள் சூரியன் எல்லாத்தையும் உள்ளடக்கி பாக்குற நேரத்துல அது முழு திணிவுல 99.86% சூரியன் கொண்டுச்சு. 99.86 கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்துச்சு. பெரிய ஒரு பகுதிய சூரியன் உள்ளடக்கிக்குது. பொதுவாக சூரியன் விட்டத்தை பார்த்தோம் சொன்னாக்கா புவியிட விட்டத்தை விட 109 மடங்கு பெரியதாம். இந்த கீழே எழுதிக்கிறாங்க இந்த சூரியன் இடத்துல கீழே எழுதிக்கிறது 109 மடங்கு பெரியதாம். புவியிட விட்டத்தை விட 109 மடங்கு பெரியதாக சூரியனின் விட்டம் காணப்படுது. அப்படின்னா எவ்வளவு பெருசுன்னு சொல்லி சொல்றாங்க. சூரியனை விட எவ்வளவு பெருசுன்னு சொல்லி இந்த புவியை விட எவ்வளவு பெருசுண்டு. சரியா? பொதுவா இத விட்டம் 1.4 மில்லியன் கிலோமீட்டர். 1.4 மில்லியன் கிலோமீட்டர் அவங்களோட புக்ல இருக்குது சூரியன் பற்றிய முக்கியமான தகவல்கள்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கேள்வி எப்படி தெரியுமா வருது? சூரியன் பற்றிய முக்கிய அம்சங்கள் 3 குறிப்பிடுக. சூரியனின் முக்கிய பண்புகள் 3 தருக. கேள்வி வந்திருக்குது. சரியா? அப்ப எங்களுக்கு எப்படி எழுதியலும் சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலையானது 6000 பாகை செல்சியஸ். உட்பகுதியின் வெப்பநிலை 15 மில்லியன் பாகை செல்சியஸ். ஞாயிற்று தொகுதியில மொத்த திணிவுல 99.86 வீதத்தினை உள்ளடக்கி உள்ளது. கைட்ல ஒரு மாதிரி போட்டிக்கிறாங்க, புக்ல ஒரு மாதிரி போட்டிக்கிறாங்க. நீங்க புக்ல உள்ளதே நினைவு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். சரியா? சில நேரம் இன்னொரு பாடம் படிக்கிற நேரத்துல இதே பாடத்தை இன்னொரு கிளாஸ்ல படிக்கிற நேரத்துல இந்த கிரேட் 8ல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, 9ல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் சிலபஸ்ல இருக்குது. அதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலாம். நான் சொல்றேன் இப்ப பாருங்க, இன்னைக்கு கைட பாக்குற நேரத்துல சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 5500 பாகை செல்சியஸ் தந்திக்கிறாங்க. சரியா? உங்களோட புக்ல தந்திக்கிறாங்க, உங்களோட புக்ல போட்டிக்கிறாங்க 6000 பாகை செல்சியஸ். சரியா? சில வேளை எக்ஸாமுக்கு வந்தோன்னா புவியிட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டு 6000 பாகை செல்சியஸ் இல்லாட்டி நீங்க 5500 பாகை செல்சியஸ் அடிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 6000 பாகை செல்சியஸ் வந்து 6000 பாகை அடிங்க. இது பொதுவா வர பிரச்சனைகள். இது பிள்ளைகளுக்கும் குழப்பம்தான். ஆனா செய்ய வழி இல்ல. நீங்க அந்த விடிய சரியா பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? அதே நேரத்துல புவியிட விட்டம் வந்து 109 மடங்கு சூரியன் விட்டம் வந்து புவியை விட 109 மடங்கு பெரியது. சூரியன் வந்து ஒரு பிரதான சக்தி மூலம். பொதுவா சூரியனை சுற்றியுள்ள அனைத்து கோள்களும் வந்து இந்த வெப்பத்தையும் ஒளியையும் அல்லது வெப்பத்தையும் சக்தியையும் சூரியன்ல இருந்து தான் பெற்றுக்கொள்கின்றன. சரியா? சில நேரங்கள்ல சூரியன்ல மேற்பரப்புல சூரிய புயல்கள் வாரதும் இருக்குது. அந்த நேரத்துல சூரிய சுவாலைகள் சொல்றாங்க, நெருப்பு மாதிரி அதுல இருந்து பாஞ்சு வரையும் மேலும் சொல்றாங்க. அப்ப நான் இத சிம்பிளா சொல்றேன். சூரியன் வந்து ஞாயிற்று தொகுதியில மத்தியில் அமைஞ்சிக்குது. சரியா? இது வந்து மிகவும் வெப்பமானதாக காணப்படுது. மேற்பரப்பு வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸ் ஆகவும் உள்ளுக்கு வெப்பநிலை வந்து அதாவது நடுப்பாதிர வெப்பநிலை வந்து 15 மில்லியன் பாகை செல்சியஸ் ஆகவும் காணப்படுது. 15 சும்மா எழுதவான 15 மில்லியன் போட்டே ஆகும். சரியா? 15 பாகை செல்சியஸ்ல போட்டா மிச்சம் குறையும். அது கொஞ்சம் கூடுதலாயிருக்கும். இப்ப நுவரெலில வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ் தான் சராசரி வெப்பநிலை.
அதனால 15 மில்லியன்றத போட்டே ஆகணும், இல்லாட்டி பிழை. சரியா? அதே நேரத்துல சூரியன் வந்து ஞாயிற்று தோதிய திணிவுல கிட்டத்தட்ட 99.86 வீதத்தினை கொண்டுள்ளது. புவியோட விட்டத்தை விட 109 மடங்கு பெரியது. குறிப்பாக சொல்றதா இருந்தாக்கா சூரியன் விட்டம் 1.4 மில்லியன் கிலோமீட்டர். சூரியன் ஒரு சக்தி மூலம். சூரியன் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா ஞாயிற்று தொகுதியில உள்ள ஏனைய கோள்களுக்கு இது என்ன செய்யுது, சக்தியையும் வெப்பத்தையும் வழங்குது. சில வேளைகள்ல அதுல இருந்து புயல்கள் ஏற்படவும் கூடும். சரியா? இது நீங்க நினைவச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா கேள்வி எப்படி வந்திருக்குது, சூரியன் பற்றிய இல்லாட்டி சூரியன் முக்கியமான அம்சங்கள் பற்றி என்னது 3 பண்புகளை குறிப்பிடுக, முக்கிய அம்சங்கள் 3 குறிப்பிடுக, அல்லது சூரியன் பண்புகள் 3 குறிப்பிடுன்னு சொல்லி கேள்வியில வந்திருக்குது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் தானே, இந்த பாடத்துள்ளுக்கே தானே எடுக்கணும். எனவே அந்த மாதிரி கேள்விகளை போடுறதுக்கான சான்ஸ் கூட. சரி, அதே நேரம் சூரியனும் தனது அச்சில் சுழல்கிறது. நாங்க படிச்சிருக்கிறோம் புவி தன் அச்சில் சுழல்கிறது. புவி தனது அச்சில தன்னைத்தானே சுற்றி வர 24 மணித்தியாலம் போகும்னு சொல்லிக்கிறோம் தானே. சூரியன் தனது அச்சில ஒரு பயணம் சுழன்று வாரத்துக்கு 25.4 நாள் போகுமாம். புவியில உள்ள நாள் படி 24 அவர் கொண்டே தானே ஒரு நாள் சொல்றோம் நாங்க புவிய. அந்த நாள் படி 25.4 புவி நாட்கள் இருக்குமாம். அப்ப 25.25 நாட்கள். இல்ல கால் நாளை விட கொஞ்சம் கூட இல்லையா, அரைவாசி கொஞ்சம் குறவு. சரி, 25.4 நினைவச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுவும் வரையிலும் சூரியன் தனது அச்சில ஒரு பயணம் சுழல்வதற்கு எத்தனை புவி நாட்கள் செல்லும்? 25.4. சரியா? கோடரிக்கையும் வரையிலும், பெரிய கேள்வியிலையும் சில பேரை கேட்கலும். நல்லா பாத்துக்கணும். இது சூரியன் பத்திய விஷயம். சரி, ஆனா பொதுவா ஞாயிற்று தொகுதியில் உள்ள வான் பொருட்கள் என்னென்னு கேட்டாக்கா அதுக்குள்ள இப்ப வந்து ஞாயிற்று தொகுதியில் உள்ள வான் பொருட்கள் கேட்டா பொதுவா சூரியனையும் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் கோள்கள், சிறிய கோள்கள், உபகோள்கள், குறுங்கோள்கள் எல்லாத்தையும் எழுதுவீங்க. ஒரு கேள்வியில கேட்டீங்கன்னா சூரியன்ல உள்ள வான் பொருட்கள் 3 தருகண்டு. சரி, சூரியன்ல இல்ல, ஞாயிற்று தொகுதியில் உள்ள வான் பொருட்கள். சில வேளை விட தெரியுமாய்க்கும், ஆனா கேள்வி விளங்கிக்காது இல்லையா? அப்ப ஞாயிற்று தொகுதியில் உள்ள வான் பொருட்கள்னு கேட்டா சூரியன், கோள்கள், உபகோள்கள், சிறிய கோள்கள் எல்லாம் வரும், குறுங்கோள்கள் எல்லாமே. சரியா? சூரியனை பத்தி தனியா கேட்டா தனியா எழுத வேண்டி வரும். உங்களோட புக்லயும் பேஜ் நம்பர் 4 பாருங்க, ஞாயிற்று தொகுதிக்குரிய வான் பொருட்களை பேரிடுகன்னு தந்திருக்காங்க தானே. அது மாதிரி சில வேளை எக்ஸாம்லயும் கேள்வி வரையலாம். சரி, அதே மாதிரி நான் சொன்னேன் சும்மா ஒரு கேள்வி உண்டு, கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி, அது உங்களோட புக்லயும் போட்டிக்கிறாங்க பாருங்க 4ஆம் பக்கத்துல, நீங்க புக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா. சரி, அதே மாதிரி சூரியன் விசேட அம்சங்கள் 4 தருகான்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இப்பதான். சரியா? அப்ப அதை எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம சூரியன் நடுவுல இருக்கிறதுக்கு ஏனைய கோள்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா பிரதான 8 கோள்கள் இருக்குது. அந்த 8 கோள்களும் வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில அது ஒரு ஒழுங்குல அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்குது. சரியா? அப்ப புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படி கோள்கள் இருக்குது. இங்க செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில ஒரு எரிக்கல் வளையம் இருக்குதான். அந்த எரிக்கல் வளையத்துக்கு உள்ளுக்குள்ள கோள்கள் வந்து அகக்கோள்கள் சொல்லியும், வெளியே உள்ள கோள்கள் வந்து புறக்கோள்கள் சொல்லியும் சொல்லப்படுது. அப்ப எதை வச்சு இவங்க வந்து அந்த அகக்கோள் புறக்கோள்னு வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா எரிக்கல் வளையத்தை வச்சு வேறுபடுத்துறாங்க. அப்ப நடுவுல சூரியன் இருக்குது, சூரியனை சுத்தி என்ன செய்யுது, நீர்வட்ட பாதையில இப்படியே கோள்கள் வந்து வலம் வந்து நிக்குது. சரியா? இப்ப பாருங்க, முதலாவது வந்து புதன் வருது. முதலாவது புதன் பூனா போட்டு, 2வது சூரியன் கிட்ட உள்ளது புதன், 2வது வெள்ளி, 3வது தான் நாங்க இருக்கிறோம் புவி. சரியா? 4வது செவ்வாய். சரியா? இன்னைக்கு முதலாவது புதன் பூனா, 2வது வெள்ளி நான் போட்டிக்கிறேன், விளங்குதுல, ஒத்த கொம்பு வானா போட்டது அது சேர்ந்து வெள்ளி.
மூணாவது புவி, நாலாவது செவ்வாய். செவ்வாய் முடிய இந்த இடத்துல மாதிரி நாங்க வச்சுக்கொள்வோம் ஒரு எரிக்கல் வளையம் இருக்கிறோம். சரியா? அந்த வளையத்துக்கு உள்ளுக்குள்ள இந்த 4 பேரையும் நாங்க சொல்றது அகக்கோள்னு சொல்லி, அதுக்கு வெளிய அவங்களும் நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. வியாழன் நிக்குது, சனி வருது, யுரேனஸ் வருது, நெப்டியூன் வருது. யுரேனஸ், நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இவங்க 4 பேரும் யாருன்னு கேட்டா புறக்கோள்கள். சரி, அவங்களும் இது இப்படி அடுத்தடுத்ததா இப்படி இந்த நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? ஆனால் அந்த எரிகல் வளையத்துக்கு வெளியே. அப்ப நான் சொல்றோம் எரிகல் வளையத்துக்கு வெளியே இருந்தால் அது வந்து புறக்கோள்கள். அப்ப கவனிச்சுக்கோங்க, அகக்கோள்கள் புறக்கோள்கள்ன்றது எதை வச்சு வகைப்படுத்தப்படுதுன்னு கேட்டா எரிகல் வளையத்தை வச்சு வகைப்படுத்தப்படுது. அகக்கோள்கள் 4 தருக, இல்லாட்டி 4ல 2 கேட்கோ மேலும். அப்படி சொன்னாக்கா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். அந்த ஓர்டர் எங்களுக்கு நினைவிந்தா நாங்க அந்த கோள்களை பாடமாக்குற நேரம் ஓர்டராவே பாடமாக்கிட்டோம் சொன்னா முத வார 4 கோளும் அகக்கோள், பின்னுக்கு வார 4 கோளும் புறக்கோள். லேசா நினைவச்சுக்கொள்ளுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாதான் எங்களுக்கு குழம்பு. சரியா? அப்ப அகக்கோள்கள் சிலிக்கேட் மற்றும் உலோக பொருட்களினால் உருவாக்கப்பட்ட பாறைகளை உள்ளடக்கியது. அது ஒரு பாயிண்ட் நினைவச்சுக்கொள்ளணும். அகக்கோள் 4 சொன்னேன், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். சரியா? அப்ப அகக்கோள் எதை கொண்டிருக்குதுன்னு பார்த்தா சிலிக்கேட் மற்றும் உலோக பொருட்களினால் உருவான பாறைகளை கொண்டுள்ளன. சரியா? சிலவேளை கேள்விய மாற்றி பின்வரும் கோள்கள்ல அகக்கோளுக்கான உதாரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வியை தரையிடும். அப்ப நீங்க புதன், வெள்ளி, புவி, செவ்வாய்னு பாடமாக்கியிருந்தா தான் சுருக்கம் கண்டுபிடிப்பீங்க. சரியா? இல்லாட்டி நீங்க அங்கனையும் பிழை விட்டுருவீங்க. அப்படியே தானே எங்களுக்கு தெரியாம பிழையாகிறது. சரியா? அதனால அதை நல்லா பார்த்துக்கொள்ளணும். சரியா? அதே மாதிரி புறக்கோள்கள் எடுத்தோம் சொன்னாக்கா எரிக்கல் வளையத்துக்கு வெளியே காணப்படுது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். நான் சொன்னேனே அந்த ஓர்டருக்கு பாடமாக்கி நான் வந்துடும் சொல்லி. சரியா? பொதுவாக இந்த புறக்கோள்கள் ஐதரசன் மற்றும் ஹீலியம் ஆகிய வாயுக்களை உள்ளடக்கியுள்ளன. இப்ப நான் அகக்கோளுக்கும் ஒரு விஷயம் சொன்னேன், சிலிக்கேட் மற்றும் உலோக பொருட்களினால் உருவான பாறைகளை கொண்டதுன்னு சொன்னேன். புறக்கோளுக்கு நான் சொல்றேன், சரியா? புறக்கோள் எடுத்தாக்க அது வந்து ஐதரசன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களை உள்ளடக்கியுள்ளது. அப்ப கேள்வியில கேட்கிறோம், புறக்கோள்கள் பிரதானமாக உள்ளடக்கியுள்ள வாயுக்கள் ஐதரசனும் ஹீலியம். சரியா நினைவச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் பாருங்களே, இப்ப இது என்ன பாறையை கொண்டிருக்குது, அகக்கோள் என்னன்னா, புறக்கோள் என்னன்னா, அப்படி எல்லாம் கேட்கிற நேரத்துல இந்த விஷயம் பாடமாக்கிட்டு போயிட்டு தான் எழுதணும். சில விஷயம் பொதுவா எழுதியிருந்தானே. இப்ப இந்த காடழிப்பு அந்த மாதிரி எல்லாம் பாடம் வருதுன்னு வைப்போமே, காடழிப்புக்கான காரணங்கள் படிக்காட்டின்னு நாங்க எழுதிடுவோம். மண்ணரிப்புக்கான காரணங்கள் அப்படி வந்தா, இல்லாட்டி இயற்கை அனர்த்தங்கள் அப்படி வந்தா சரியா நாங்க எழுதிடுவோம். ஆனா இப்ப இன்னைக்கு வந்து இந்த எப்படி இந்த மாதிரி கேள்வி வந்தா பாடமாக்கி தான் எழுது. சரியா? அப்ப நீங்க இதெல்லாம் பாடமாக்கி கொள்ளணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். எனக்கு அதுதான் தேவை. அதனால பாடமாக்குற இடங்களை நாங்க பாடமாக்கி கொள்வோம். அடுத்தது சூரியன் எடுத்தோம் சொன்னா, சூரியன் நடுவைக்க நான் சொன்னேன் நீள்வட்ட பாதையில எல்லா கோள்களும் சுத்தி வருதுன்னு சொல்லி. சரியா? அப்ப இதுல முதலாவது ஐக்கிற கோள் சூரியனுக்கு மிக அண்மையில எங்க நிற்கிற ஆள் யார் தெரியுமா? புதன். பாருங்க, நாங்க 3ஆவதா இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு சூடு. அப்ப சூரியனு கிட்டேந்தா சூடு கூடத்தானே.
சரி, அப்ப பாத்துக்கோங்க, புதன் தான் கிட்ட உள்ள ஆள். சரியா? அப்ப சூரியனுக்கு மிக அண்மையில் இருக்கிறனால அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா சரியான வெப்பமானதாக காணப்படுகின்றது. சரியா? அப்ப புதனை பத்தி உங்கள்ட்ட கேள்வி. சரியா? அப்ப புதன் வந்து சூரியனுக்கு அண்மையில் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்துல இது வந்து மிக வெப்பமானதாக காணப்படுது. சரியா? அதே நேரத்துல ஞாயிற்றுத்தோதில் உள்ள மிகச்சிறிய கோளாக ஞாயிற்றுத்தோதில் உள்ள மிகச்சிறிய கோளாக இந்த புதன் காணப்படுது. சரியா? ஞாயிற்றுத்தோதில் உள்ள மிகச்சிறிய கோள். அப்ப சில வேளை எக்ஸாம்ல ஞாயிற்றுத்தோதில் உள்ள மிக சிறிய கோள் எதுவும் வரையுது. சரியா? அப்ப இது வந்து சிறிய கோள்னு நினைவச்சுக்கோங்க. சரியா? அப்ப பொதுவா எங்களுக்கு தெரியும் புவிக்கு ஒரு உபகோள் காணப்படுது சந்திரன். சந்திரனை விட பருமன்ல பெருசாம். சந்திரனை விட பெருசாம். ஆனா ஏனைய எல்லா கோள்களை இதோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல இது வந்து சிறிய கோள். சரியா? இதுல இன்னொரு பண்பு இருக்குது. இது ஒன்று சூரியனுக்கு கிட்ட இருக்குது. அடுத்தது இது மெதுவா தனம் சுழலும். சரியா? அதனால இதுல வெப்பநிலை மிக அதிகம். சில வேளை புதன் வந்து மிக வெப்பமாக காணப்படுறதுக்கு காரணம் கேட்டா ஒன்று நினைவச்சுக்கோங்க, அது வந்து சூரியனுக்கு மிக அண்மையில இருக்குது. 2வது நினைவச்சுக்கோங்க, அது வந்து சூரியனை மிக மெதுவாகத்தான் சுழண்டுட்டு வருது. அதனால அது வந்து வெப்பம் கூடியதாக காணப்படுது. சரி, இன்னொரு விஷயமும் நடக்குது. புதன்ல எரிமலை வெடிப்பு நடக்குமாம் சரியான மட்டும். எரிமலைகள் வெடிச்சுட்டே என்ன நடக்கும்னு சொன்னா வெப்பம் கூடும். புவியிலையும் எரிமலை வெடிக்கிற இடங்களுக்கு தானே எரிமலை சரியான மட்டும் அந்த இந்த இதுகளை புவிக்குள்ள அந்த உள்ள விஷயங்களை வெப்பத்தை எடுத்துதான் வெளியே வரும். சரியா? அப்ப அதனால அது வந்து உம் என்னது வெப்பமானதாக காணப்பட்டதுன்னு சொல்லிடும். எரிமலை வாய் நிறைய இருக்குமா, பொதுவா நிறைய எரிமலை வெடிச்சிட்டு இருக்குமாம் அதுல. சரி, ஆனா புதன்ல இந்த என்னது வளிமண்டலம் இல்ல. வளிமண்டலம் இல்லாட்டி பெரிய பிரச்சனை இருக்குது. புவிக்கு வளிமண்டலம் இருக்குது தானே, அதனாலதான் புவியில எங்களுக்கு வாழையின்மை இருக்குது. வளிமண்டலம் நல்ல வேலை செய்யும். ஒன்று வாழ்றதுக்கு தேவையான வாயுக்களை தரும். 2வது வளிமண்டலம் இண்டாக்க வானத்துல இருந்து வார அந்த எரிக்கற்கள் எல்லாம் இருக்குது, அந்த எரிக்கற்கள் எல்லாம் வர விடாம தடுக்கும். சரியா? ஆனா புதன்ல வளிமண்டலம் இல்லாதனால எரிக்கற்கள் எல்லாம் வந்து விழுவேன். சரியா? அப்ப இப்படி நினைவச்சுக்கொள்வோம். நாங்க லேசா புதன்ல வந்து என்னது இதுகள் இல்ல, என்னது வளிமண்டலம் இல்ல. சரியா? ஆனா புதன் வந்து எல்லா கோள்களுக்குள்ளேயும் சின்ன கோள். புதன் வந்து மெதுவா தான் சூரியனை சுத்தி வருது. அதே நேரம் சூரியனுக்கு கிட்ட அமைஞ்சிக்கிறனால அது வந்து சரியான வெப்பமானதா இருக்குது. அதோட எரிமலை வெடிப்புகளும் நடக்கிறதுனால அது வெப்பம் கூட. பொதுவாக புதன் மேற்பரப்பு வெப்பநிலை 167 பாகை செல்சியஸ். 167 பாகை செல்சியஸ் நான் சொன்னேன். இலங்கையில சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு நான் சொன்னேன், 27. 167 எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியா? அவ்வளவு சூடு அங்க. அதனால மனுஷர்கள் அங்க எல்லாம் வாழையில பொதுவாக எந்த ஒரு உயிரினமும் அங்க வாழ்றது இல்ல. அதே நேரம் புதனுக்கு உபகோள்கள் இல்லை. சில வேளை எக்ஸாம்ல கேட்பாங்க உபகோள்கள் இல்லாத கோள் எதுன்னு சொல்லி. வெள்ளிக்கு உபகோள் இல்ல. நிறைய கோள் படிக்க போறோம், அதற்கு உபகோள்கள் இல்ல. சரியா? அப்ப கேள்வியில கேட்கலும் உபகோள்கள் இல்லாத கோள்கள் எதுன்னு நினைவச்சுக்கோங்க. வெள்ளிக்கும் இல்ல, புதனுக்கும் இல்ல. சரியா? அதான் நான் சொன்னேன் இந்த விஷயங்களை பாடமாக்கத்தான் வரும்னு சொல்லி. சரியா? அப்ப அதனால நினைவச்சுக்கொள்ளணும். அது இல்லாம வெள்ளி எடுத்து பார்த்தோம்னா நான் சொன்னேனே உங்களுக்கு, சூரியன் நடுவுல இருக்குது. சூரியனை சுத்தி இப்படி கோள்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. முதலாவது இந்த இடத்துல வந்து இந்த புதன் இருக்குது. அதுக்கு அடுத்ததா வெள்ளி இருக்குது. சரியா? இந்த புதனுக்கும் இங்க சைடுக்கு புவி இருக்குது. பூனான்னு ரெண்டையும் நினைவச்சுக்கோங்க. புதன் புவி. புதனுக்கும் புவிக்கும் இடையில உள்ள ஆள் யார் தெரியுமா? வெள்ளி.
புதனுக்கும் புவிக்கும் நடுவுல. இப்ப இதை வச்சு சரி உங்களுக்கு கோள்களோட ஓடஸை இப்படி சரி பாடமாக்கி கொள்ளிடு. சரியா? புதனுக்கும் புவிக்கும் இடையில உள்ள ஆள் தான் யாரு? வெள்ளி. சரியா? சூரியன்ல இருந்து 2வது, அதே நேரம் புவிக்கு கிட்ட. சூரியனிலிருந்து 2வதாக அமைந்துள்ள கோளாக வெள்ளி காணப்படுகின்றது. புவிக்கு அண்மையில் காணப்படுகின்றது. சரியா? இதுடையும் வெப்பநிலை சரியான கூடியாம். மேற்பரப்பு வெப்பநிலை கூடியாம். புவிக்கு இந்த புவியில சூரியனுக்கு கிட்ட தானே இருக்குது. அதாவது புதனுக்கு அடுத்ததா அப்பயும் கிட்ட தானே. அதனாலயும் வெப்பநிலை கூட. ஆனா பொதுவா இதுல வெப்பநிலை புதனை விட கூடன்னு சொல்லுவாங்க. சரியா? பொதுவாக ஞாயிற்று தோதில் உள்ள கோள்கள்ல மேற்பரப்பு வெப்பநிலை மிக கூடின கோள் வந்து இந்த வெள்ளியாம். நினைவச்சுக்கொள்ளணும். மேற்பரப்பு வெப்பநிலை கூடிய கோள் எது? வெள்ளி. அப்ப எங்களுக்கு நினைவு வரும், சூரியன் கிட்ட உள்ளே தானே கூட வெப்பமயக்கும். நாங்க சுருக்கம் அதை அடிச்சிருவோம். சரியா? அப்ப அதை அடிக்காம வெள்ளி வந்து அதை விட கொஞ்சம் கூட வெப்பத்தை கொண்டிருக்குதுன்றதை நினைவச்சுக்கொள்ளணும். பருமன்ல புவியை விட சற்று சிறியது. சரியா? அதே நேரத்துல இரவு வானத்துல நல்லா விளங்குமாம் இந்த வெள்ளி. சரியா? அப்ப இங்க வந்து கிழக்குல இருந்து மேற்காக சுழல்ற ஒரு கோளாக இது காணப்படுது. அதில் உள்ள ஒரு முக்கியமான பண்பு, கிழக்குல இருந்து மேற்காக சுற்றும். மத்த கோள் எல்லாம் இது கிழக்குல இருந்து மேற்காக சுற்றுற கோள் 2 இருக்குது. அதுல ஒன்று வந்து வெள்ளி, கிழக்குல இருந்து மேற்காக சுத்துதான். சரியா? மத்ததெல்லாம் மேற்குல இருந்து கிழக்காகத்தான் சுத்தும். இது கிழக்குல இருந்து மேற்காக மத்த பக்கத்துக்கு ரொட்டேட் ஆகுது. சரியா? இதுல பிரதானமா காணப்படுறது கார்பனீர் ஆக்சைடு. சிலவேளை ஏன் வெள்ளியில இந்த உயிரினங்கள் வாழையில அது கேட்டா காரணம் வந்து கார்பனீர் ஆக்சைடு அதிகமா காணப்படுது. கார்பனீர் ஆக்சைடு ஒரு வெப்ப வாயுன்னு சொல்லுவோம். அப்ப கார்பனீர் ஆக்சைடு இருந்தா அந்த இடம் சரியான வெப்பமா தான் இருக்கும். இப்ப நாங்க புதன்ல இந்த வெப்பம் கூடினதுக்கு கிட்ட உள்ளது காரணம்ன்றோம். ஆனா கார்பனீர் ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்லலையே. இங்க 96% கார்பனீர் ஆக்சைடு இருக்குதான். அதனாலதான் அந்த புதனை விட 2வது, அதாவது சூரியன்ல இருந்து 2வது அமைஞ்சிருந்தாலும் வெள்ளிட வெப்பநிலை கூடுதலா இருக்குது. காரணம் வந்து அதுல இந்த என்னது கார்பனீர் ஆக்சைடு காணப்படுது. சரியா? ஒரு காலத்துல வெள்ளி என்ன செய்யுமா, அதாவது வருடத்துல சில காலப்பகுதிகள்ல சூரியன் உதிக்கும் போத கிழக்கு வானில நல்ல பிரகாசமா விளங்கும். அதனால வெள்ளிக்கோளை வந்து விடிவெள்ளின்னு சொல்லியும், இன்னொரு காலப்பகுதியில சூரியன் மறையக்கிட்ட மேற்கு வானில தெளிவாக தெரியறதுனால மாலை வெள்ளின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, கேள்வியை நான் சொல்றேன். விடிவெள்ளி என அழைக்கப்படுகின்ற கோள் எது? எது? விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்ட கோள் வெள்ளி. வெள்ளி. ஓ, சில நேரம் அதே மாத்தி மாலை வெள்ளின்னு அழைக்கப்பட்ட கோள் என்று கேட்டா வெள்ளி. அதுவும் வெள்ளிதான். உபகோள்கள் இல்லாத 2 கோள்கள்னு கேட்டா புதன் வெள்ளி. புதனும் வெள்ளியும் முதல்ல 2 கோளும். சரியா? அப்ப இப்ப வந்து கார்பனீர் ஆக்சைடை அதிக அளவில் கொண்டுள்ள கோள் வெள்ளி. வெள்ளி. சரியா? அதே நேரத்துல என்னது இந்த என்னது புதன் கோளுக்கு ஆகாய எரிக்கற்கள் எல்லாம் வரையிலும் தானே. அதுக்கு ஆகாய எரிக்கற்கள் எல்லாம் விழுவுறதுக்கான காரணம் என்ன வைக்கும் புதனுக்கு? எரிமலை வெடிப்பு. இல்லம்மா, ஒரு ஆள் சொன்னீங்க எரிமலை வெடிப்பு இல்ல, ஆகாய எரிக்கற்கள் வர்றது ஆகாயத்துல இருந்து தானே வருது, விண்வெளியில இருந்து தானே. அது வந்து உழுவுறதுக்கான வளிமண்டலம் காணப்படாமை. சரியா? எரிமலை வெடிப்பு வந்து வெப்பம் கூடுறதுதான் காரணம். சரியா? நினைவச்சுக்கொள்ளணும், மாத்திக்கொதே இல்ல. சரியா? அதே நேரத்துல இரவு வானத்துல மிக தெளிவாக காணக்கூடிய கோள்
இரவு வானத்துல மிக தெளிவாக காணக்கூடிய கோள் விளங்கல. எனக்கு விளங்கல. யாரும் சொன்னீங்க? வெள்ளி. இரவு வானத்துல தெளிவாக விளங்குறது வெள்ளி. சரியா? இப்ப விளங்குதா? கேள்வி எப்படி மாத்தி மாத்தி தாராங்கன்னு சொல்லி. நேரடியா படிச்சு தர நேரம் விளங்கும். நேரம் அத இப்படி கேள்வியா கேட்கிற நேரம் விளங்காது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரியா? அப்ப கேள்வி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் கிடைக்கல. ஆனா செகண்ட் டேர்ம் பேப்பர்ல இருந்து நான் இதோட ரிலேட்டடான எல்லாம் செஞ்சு கொள்வேன். செய்வோம்னு பார்த்தேன், டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஆனா புவியையும் கொஞ்சம் முடிச்சிட்டு கொஞ்சம் செய்யலுமான்னு பார்ப்போம். சரியா? நாளைக்கு நாளைக்கு ஒரு 6:30ல இருந்து 7:30 வரை காட்டியும் ஜாயிண்ட் ஆகலுமா உங்களுக்கு? ஈவினிங் 5ல இல்லாட்டி 7 மணில இருந்து 8 மணி. என்னமோ சொன்னீங்கம்மா, எனக்கு என்ன விளங்கல. அது இன்னொருக்கா சொல்லுங்களே. நௌஃபா சொல்லுது ஏதோ கிளாஸ் இருக்குதுண்டாக்கும். எனக்கு அது பேசவே சரியா வருது இல்ல. என்னமோ சொல்லுது. வேற யார் சரி விளங்கி நான் அதை திருப்பி சொல்லுங்களே. நான் நினைக்கிறேன் நௌஃபாட கவரேஜ் கொஞ்சம் கேட்கல. சபியாவும் பேசுது. கவரேஜ்ல என்னமோ ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு சரியா நீங்க பேசுறீங்க, பேசுற மாதிரி விளங்குது. சரியா மெசேஜ் வருது இல்ல. சரி, மெசேஜ் டைப் பண்ணி போடுங்க நல்ல பிள்ளையர் என்னன்னு சொல்லி. சரி, இப்ப நாளைக்கு நாளான்னைக்கு முடிச்சாகணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது பிள்ளையர். 21 அவங்களுக்கு ஜியோகிராஃபி எக்ஸாம். அதுதான் 21க்கு முதல்ல நாங்க முடிச்சாகணுமே. எனக்கு நேத்து செஞ்சிருந்தா லேசி, நாளைக்கு முடிச்சு கொள்ளேன்ச்சு. பிரச்சனை என்னன்னா நேத்து ஒரு மையத்தூடாயிட்டு அதுக்கு போயிட்டா எனக்கு அந்தில வந்து கொள்ளையும் கிடைக்கல. நாங்க வார நேரமே லேட் ஆயிடுச்சு. சரி, அப்ப எனக்கு நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைய. சரி, எனக்கு என்னன்னா நீங்க சொல்றது சரியா வரல. நாங்க இதை முடிச்சிட்டு எத்தனை மணின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். டைம் போகுது தானே. சரியா? ஓகே, அதை வெப்ப வாங்கிட்டுக்கு இப்ப நான் வரேன் புவிக்கு. மனிதன் வாழக்கூடியதாக உள்ள ஒரே ஒரு கோள் எது? மனிதன் இல்ல, உயிரினங்கள் வச்சுக்கொள்வோம். சரியா? உயிரினங்கள் வாழக்கூடியதாக உள்ள ஒரே ஒரு கோள் புவி. சரி, அவங்க கேக்குறாங்க மார்னிங் வைக்கணுமா கவரேஜ் இல்லண்டு. மார்னிங் ஒரு 5 to 6 வச்சா ஜாயிண்ட் ஆவீங்களா? இல்லாட்டி 6 to 7 வைக்கணும். எலும்புவீங்களா நீங்க எல்லாரும்? அந்த டைம் தான் கவரேஜ் நல்லா இருக்கும். என்ன மாதிரி? எனக்கு நாளை மார்னிங் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் இருக்குது. ஒரு 8 to 8:30 to 10:30 மாதிரி. அதுக்கு முடிக்கிறேன்னா முடிக்கணும். சரியா? எனக்கு நீங்க இத குரூப்ல போடுங்க புள்ளைகள். இப்ப எனக்கு இந்த டைம் போனாக்கா இந்த 3 ஹவர்ல தானே நாங்க முடிக்கணும். எனக்கு டைம் போனாக்கா எனக்கு இத செஞ்சு கொள்ளலாம் போகும். கேள்வியும் செய்ய இருக்குது. அதனால நான் புவிக்கு போறேன். நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்ப பாருங்க. உயிரினங்கள் வாழக்கூடியதாக உள்ள ஒரே ஒரு கோள் புவி. சரியா? விண்வெளியில இருந்து கோள்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம் சும்மா. விண்வெளிக்கு போகுது தானே. விண்வெளிக்கு போகையில தானே மனுஷர்கள் போறாங்களே. அங்க இருந்து இந்த கோள்கள் எல்லாத்தையும் பாக்குற நேரத்துல புவி ஒரு நீல கலரா காணப்படுமா. நீல கலர்ல விளங்குமா. சரி, இதனால புவிய நீலக்கோள்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சிலவேளை எக்ஸாம்ல கேட்கலும் நீலக்கோள் என அழைக்கப்படுகின்ற கோள் எதுன்னு சொல்லி. அப்ப நீலக்கோள்னு சொல்றது புவி. சரியா? புவி சூரியன்ல இருந்து 3வது இடத்துல காணப்படுது. சரியா? பொதுவா இதுவரை காட்டி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி உயிரினங்கள் வாழ்வதற்கு உயிரினங்கள் எழுதுங்க. மனிதன் போட்டா இப்ப ஏனைய உயிரினங்கள் வராது. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே உயிரினம் தான். ஆனா மனிதன் போட்டா மனிதன் மட்டும்தான் வருவான். மனிதனும் ஒரு உயிரினம் தான். அதனால உயிரினங்கள் வாழக்கூடியதாக உள்ள ஒரே ஒரு கோள் புவின்னு எழுதுங்க. மனிதன் எழுதாம. சரியா? புவியை பத்தி கேட்டாங்கன்னு சொன்னா. அப்ப இதுவரை காட்டியும் செஞ்ச ரிசர்ச் ஆய்வுகளோட முடிவுப்படி பாக்குற நேரத்துல உயிரினங்கள் வாழக்கூடியதாக உள்ள ஒரே ஒரு கோள் புவி மட்டும்தானா. ஏன்னு சொன்னா புவியில நீர் இருக்குது. இப்ப உயிரினங்கள் வாழணும்னா தண்ணி வேணும் தானே. நீர் இருக்குது. சரியா? அதே நேரத்துல உயிரினங்கள் வாழணும்னு சொன்னா வளிமண்டலம் இருக்கணும் அந்த கோள்ல.
ஒன்று வளிமண்டலம் உயிரினங்கள் வாழ்றதுக்கான வாயுக்களை தரும். ரெண்டாவது வளிமண்டலம் வந்து இந்த விண்கற்கள் மாதிரியானதுகள் ஆபத்தானதுகள் வந்து அண்டவெளியில இருந்து, அதாவது வானத்துல இருந்து புவிக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதை தடுக்கும். அப்ப எங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது உயிரினங்களோட வாழ்க்கைக்கு தேவையான மாதிரியான வளிமண்டலம் காணப்படுது, நீர் காணப்படுது. இதெல்லாம் நீக்கிறனாலதான் புவியில வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாதகமா இருக்குது. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புவியிலையும் உயிரினங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். அப்ப ஏன் புவியில உயிரினங்கள் வாழையிலும்னு கேட்டா, ஒன்று வளிமண்டலம் காணப்படுது, ரெண்டாவது நீர் காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதே நேரம் புவிக்கு ஒரே ஒரு உபகோள் இருக்குது, அதோட பேர் வந்து சந்திரன், நிலா, எதுவும் சொல்லல, மூன் நாங்க சொல்லுவோமே. அப்ப புவிக்கு உபகோள் ஈக்குது. எத்தனை உபகோள் காணப்படுது புவிக்கு? புவிக்குள்ள உபகோள் ஒன்று. யார் அது? என்ன பேர் அது? புவிக்குள்ள உபகோள் பேர் சந்திரன். சரியா? அப்ப உபகோள்கள் இல்லாதது ரெண்டு பார்த்தோம், அது யார் யாருக்கு இல்ல? புதனும் வெள்ளியும் புதனும். சரியா? நீலக்கோள்னு வர்ணிக்கப்படுகின்ற கோள் எது? புவி. புவி. சரியா? ஏன் அது நீலக்கோள்னு சொல்றோம் நாங்க? நீல நிறத்துல காணப்படுது. விண்வெளியில இருந்து பாக்குற நேரம் அது என்ன கலர்ல விளங்கும்? நீல நிறத்துல இருக்கும். சரி, நாங்க இன்னைக்கு அகக்கோள்களை முடிச்சு கொள்ள பார்ப்போம். சரியா? அகக்கோள்கள் எத்தனைன்னு நான் சொன்னேன்? அகக்கோள் 4. ஒன்று முதலாவது உள்ளது என்னண்டோ? புதன். ரெண்டாவது வெள்ளி. மூணாவது புவி. நாலாவது செவ்வாய். எதை வச்சு நாங்க அகக்கோள் புறக்கோள்ன்றதை வேறுபடுத்தினோம்? எரிக்கற்கள். எதை வச்சு நாங்க எரிக்கற்களா? எரிக்கற்கள் தான் சொன்னேன். எரிக்கல் வளையம். வளையம்னு எழுதணும். எரிக்கற்கள்னு சொல்றல, எரிக்கல் வளையம்னு தான் எழுதணும். சரி, எரிக்கல் வளையம் காணப்படுது, அதை வச்சுதான் நம்ம சொல்லிக்கிறோம். சரியா? அப்ப 4வதா உள்ள கோள் புவியில, இந்த சூரியன்ல இருந்து, புவியில இருந்து இல்ல, சூரியன்ல இருந்து 4வது உள்ள கோள் செவ்வாய். சரியா? அப்ப புவிக்கு அடுத்ததா இருக்குது செவ்வாய், சூரியன்ல இருந்து 4வதா இருக்குது. சரியா? அப்ப செவ்வாய் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இரவு வானத்துல செந்நிற பொருளாகத்தான் விளங்குமா. எனவே செங்கோல் என அழைக்கப்படும். சோப்பா விளங்குமா, சிவப்பு நிறத்துல விளங்குமா செவ்வாய். சரியா? அதனால செங்கோல் என அழைக்கப்படும். இப்ப அப்படின்னா நீலக்கோள்னா எதை சொன்னோம்? நீலக்கோள் எதை சொன்னோம்? புவிய. அப்ப செங்கோல் எதை சொல்றோம்? செங்கோல் எதை சொல்றோம்? செவ்வாய். செவ்வாய்க்கு இங்கிலீஷ்ல மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மாஸ், MARS. சில நேரம் எக்ஸாம்ல மாஸ்லயே எழுதிக்கிறாங்க. அதனால அந்த இங்கிலீஷ் பேரையும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. மாஸ் சாக்லேட்டை வச்சு நினைவு வச்சுக்கொள்ளுமே, டேஸ்ட் தானே. அப்ப மாஸ்ன்றது வந்து எது? செவ்வாய். சரியா? அப்ப இப்ப வந்து இது செவ்வாய் வந்து புவிக்கு கிட்ட தானே. புவியில இருந்து பாக்குற நேரம் விலங்கு மயக்குமா இல்லையா? புவியில இருந்து பாக்குற நேரம் விலங்கு மயக்குமா இல்லையா? விலங்கும். சரியா? அதே நேரத்துல இதுக்கு வந்து மெல்லிய வளிமண்டலம் ஒன்று காணப்படுதான். எதுக்கு? செவ்வாய்க்கு. எங்களுக்கு தான், புவிக்கு தான் நல்ல ஒரு வளிமண்டலம் காணப்படுது. அதனாலதான் உயிரினங்கள் வாழுது. இதே நேரத்துல செவ்வாய்க்கு மெல்லிய ஒரு வளிமண்டலம் காணப்படுதான். அங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு காணப்படுது, நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதனால அங்க வந்து உயிரினங்கள் வாழ இயலாம். கார்பன் டை ஆக்சைடு இல்லாம இருந்தா அந்த கோள் வந்து சரியான மட்டும் குளிர் வைக்குமா, அப்பயும் உயிரினம் வாழையலாம். கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்தா அந்த கோள் வந்து சரியான வெப்பம் வைக்குமா. அதுதான் நான் சொன்னேன், அந்த வெள்ளி வந்து சரியான கார்பன் டை ஆக்சைடை கொண்டுள்ளனாலதான் எல்லா கோள்களையும் விட வெப்பம் கூடன்னு சொன்னோம். சரியா? இப்ப செவ்வாயிலையும் ஓரளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதனால அது ஓரளவு
சூடா தான் இருக்குது. செவ்வாய்க்கோளுக்கு பொப்போஸ், டெமோஸ் ஆகிய 2 உபகோள்கள் உண்டு. எத்தனை உபகோள்? செவ்வாய்க்கு உபகோள் எத்தனை? 2 2. பொப்போஸ், டெமோஸ். என்னன்னா பொப்போஸ், பர்பஸ் டேமோஸ் பொப்போஸ், டெமோஸ். சரியா? எப்படி சரி நினைவு வச்சுக்கொள்ளதான் வேணும். சில வேளை செவ்வாய்க்குள்ள உபகோள்களை பேரிடுகன்னு வரையிலுமே பொப்போஸ், டெமோஸ் பட்ட பேர் மாதிரி இருக்குதே. பரவாயில்ல, பட்டு பேர் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அப்படியே பாடமாக்கிக் கொள்வோம். சரியா? சரி, இப்ப புறக்கோள்கள் எத்தனைன்னு சொன்னேன்? புறக்கோள்கள் எத்தனை பிள்ளைகள்? 4 4. இப்ப அந்த ஓர்டர் படி வார நேரம் தான் எங்களுக்கு தெரியும். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரி, இவங்க 4 பேரும் புறக்கோள்கள். சரியா? அப்ப அகக்கோளும் இருக்குது, புறக்கோளும் இருக்குது. சரியா? புறக்கோள்களை பேரிடுக, அகக்கோள்களை பேரிடுக. சரியா? அந்த உயிரினங்கள் வாழ்ற கோள் எது, நீலக்கோள்ன்றது எது, செங்கோள்ன்றது எது, விடிவெளி என அழைக்கப்படும் கோள் எது, இந்த கேள்விகள் தான் அடிக்கடி 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 வந்தீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சொன்னாக்கா எங்களுக்கு அழகா என்ன செய்யலும் இந்த விஷயத்த படிச்சுக்கொள்ள இயலும். சரி, இப்ப அதை வைப்போம். சரியா? இப்ப அதுல உள்ளதை நான் உங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணினேன், நான் முதல்ல அகக்கோள்களை தான் முடிக்க போறேன்னு சொல்லித்தானே. சரி, இப்ப நான் சொன்னேன் அந்த பின்னுக்குள்ள பாடங்கள் கொஞ்சம் வரும்னு சொன்னேன் தானே உங்களுக்கு. பின்னுக்குள்ள பாடம் அந்த 4வது உள்ள பாடத்துல கொஞ்சம் வரும் தானே. வரையும் மேலும் வராமுடியும் மேலும். சரியா? ஆனா ஸ்டக் ஆகி வருதா? நான் வேறொரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பாக்குறேன். சரியா? கடைசியா உள்ள பாடம் இருக்குதே, நான் உங்களுக்கு சொன்னேனே, அந்த 1க்கு 50,000 இடைவிலக்க படம் சம்பந்தமான கேள்வியில சில கேள்விகள் வரையும். சரியா? இப்பயே ஸ்டக் ஆகுதா? இல்ல மேடம். அப்ப பாருங்க, இங்க பாருங்க, இடைவிலக்க படம்ல ஒன்று இருக்குது. பொதுவா புவியிலுள்ள அம்சங்களை எழுத்துக்கள், குறியீடுகள், நிறங்கள் அதுகளை பயன்படுத்தி வரையப்பட்ட படங்களை தான் நாங்க இடைவிலக்க படம் சொல்றோம். சரியா? இடைவிலக்க படம் உங்களோட புக் கையில இருந்தா பாருங்க. இடைவிலக்க படங்கள் இருக்குது. எத்தனாம் பக்கம் தெரியுமா? 65ஆம் பக்கம் ஒரு இடைவிலக்க படம் இருக்குது. 65ஆம் பக்கம் எடுத்து பாருங்க. சரியா? 65ஆம். எனக்கு அது ஷேர் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது. என்கிட்ட நிறைய இருக்குது இடைவிலக்க படங்கள். இடைவிலக்க படம் ஒன்று எடுக்கலும். ஆனா இப்ப நான் எடுத்துக்கொள்வேனோ தெரியாது, சில வேளை சுருக்கா. இடைவிலக்க படம் உங்களோட எக்ஸாம்ல தர மாட்டாங்க. ஆனா இடைவிலக்க படத்துல உள்ள விஷயங்கள், அதாவது உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் உங்கள்ட்ட சில வேளை கேட்கப்படலும். சரியா? அப்ப உங்களோட இடைவிலக்க படங்கள் உங்கள்ட்ட இந்த விஷயம் தான் உங்களுக்கு வருது. சரியா? இதுதான் உங்களுக்கு உள்ள விஷயம். ஆனா இது கூட நோட்ஸ். இது இப்ப உங்களுக்கு இது எல்லாமே தேவையில்ல. இடைவிலக்க படங்கள் வரையும் போது இந்த இதுதான் இடைவிலக்க படம். இந்த பிள்ளையா, இதுதான் இடைவிலக்க படம். இந்த இடைவிலக்க படம் அவங்களோட புக்ல 65ஆம் பக்கம் இருக்குது. படம் தரமாட்டாங்க. நான் இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கொள்றேன். சில வேளை வரையும் மேலும், சில வேளை வராமுடியும் மேலும். வராமுட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அங்கே பிள்ளை எடுக்கப்படாது. சரியா? ஏன்னா கைட்ல சொல்லிக்கிறது பாடத்தோட பின்னுக்குள்ள கொஞ்சம், திருப்பி 2வது பாடத்தோட பின்னுக்குள்ள கொஞ்சம், கடைசி பாடத்துல கொஞ்சம், அப்படித்தான் வளமையா செய்ய சொல்லிக்கிறாங்க. நாங்க அப்படித்தான் செய்யறது. சரியா? அப்ப பொதுவாக நாங்க சொன்னோம் சொன்னாக்க இலங்கையில 1க்கு 50,000 சொல்ற, 1க்கு இப்படிதான் நாங்க எழுதுவோம் 50,000. சரியா? 1 போட்டு 2 டொட் வச்சு 50,000 போடுவோம். 1க்கு 50,000. சரியா? 50,000 அடிப்படையில இலங்கையில 92 படங்கள் வரையப்பட்டிருக்குது. 1க்கு 50,000 அளவு திட்டத்துல 92 படங்கள் வரையப்பட்டிருக்குது. சரியா? அப்ப எக்ஸாம்ல கேட்கலும் இலங்கையில எத்தனை வரைபடங்கள் வரையப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. மொத்தமா இலங்கையை விளங்கக்கூடிய விதத்துல 92 படங்கள் வரையப்பட்டிருக்குது. நினைவு வச்சுக்கொள்ளணும். சரியா? இந்த 92 படங்களை நாங்க பாக்குற நேரம் பிள்ளையார், இதுல பௌதிக அம்சமும் காட்டப்பட்டிருக்குது, பண்பாட்டு அம்சமும் காட்டப்பட்டிருக்குது.
சரி, 1க்கு 50,000 என்ற அடிப்படையில பௌதிக அம்சத்தையும் பண்பாட்டு அம்சத்தையும் காட்டுகின்ற 92 இடைவிலக்க படங்கள் காட்டப்பட்டிருக்குது. சரியா பிள்ளையா? இப்ப இதுல சில நேரம் உங்களுக்கு கேட்பாங்க, அதுல காட்டப்படுகின்ற பௌதீக அம்சங்கள் பண்பாட்டு அம்சங்களை சொல்லுங்கன்னு சொல்லி. யாருக்கு சொல்லிடும் பௌதீக அம்சம்டா என்னாடி? நான் இதுல காட்டப்பட்ட விஷயம் என்னான்னு சொல்றேன். பௌதீக அம்சம்டா என்னாடி யாரு சொல்லிடும் பிள்ளையா? பௌதீக அம்சம்டா என்ன? இயற்கையான அம்சங்கள் தானே. பௌதீக அம்சம் சொன்னா இயற்கையான அம்சங்கள். பண்பாட்டு அம்சம் சொன்னா 3 சொல்லி என்னன்னா அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்கள்னு சொல்லிடும். சரியா? சில வேளை எக்ஸாம்ல பௌதீக அம்சங்கள் 2 தருக, பண்பாட்டு அம்சங்கள் 2 தருகன்னு உங்களுக்கு சொல்லிடும். இப்ப நான் சொல்றேன், நான் சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க, எது பௌதீக அம்சம் எது பண்பாட்டு அம்சம் சொல்லி. சரி, மலைத்தொடர் பௌதீக அம்சமா பண்பாட்டு அம்சமா? பௌதீக அம்சம். பௌதீக அம்சம். வீதிகள் வீதிகள் பண்பாட்டு அம்சம். பண்பாட்டு அம்சம். வெரி குட். நான் சொன்னேன் நாங்க செய்யறது மனுஷன் செய்யறது பண்பாட்டு அம்சம், இல்லாட்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சம்னு சொல்லிடும். இயற்கையா உருவாகிறது பௌதீக அம்சம். சரியா? அப்ப கட்டடங்கள் பௌதீக அம்சம். பண்பாட்டு அம்சம். கட்டடங்கள் நாங்க கட்டுறது பண்பாட்டு அம்சம். நல்லா பார்த்து சொல்லணும். நதிகள் பௌதீக அம்சம். பௌதீக அம்சம். காடுகள் பௌதீக அம்சம். பௌதீக அம்சம். பெரும்பாலும் காடுகள் தானா தான் உருவாகும். குளங்கள் பண்பாட்டு அம்சம். பண்பாட்டு அம்சம். குளம் வந்து மிச்சமே நாங்க தான் உருவாக்குறோம். நாங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். யாரு அந்த மகாசேன மன்னன் குளம் கட்டினான் அப்படி அப்படி எல்லாம் பார்ப்போமே. குளங்கள் பெரும்பாலும் சில வேளை இயற்கையா உருவாகும், மேலும் பெரும்பாலும் நாங்க செய்யறது. சரியா? அப்ப குளங்களை நாங்க பண்பாட்டு அம்சம் மனிதனால் செய்யப்பட்டதுக்கு தான் உள்ளடக்கம் நினைவச்சுக்கோங்க. பயிர் நிலங்கள் பண்பாட்டு அம்சம். சமவெளிகள் பௌதீக அம்சம். பௌதீக அம்சம். கால்வாய்கள் பண்பாட்டு அம்சம். கால்வாய் சொன்னா அந்த கான் சொல்லுவோம், தண்ணி போறதுக்கு வெட்டுவோமே கான். குளத்துல இருந்து வயல் நிலங்களுக்கு கான் வெட்டிப்பாங்க, அதுதான் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. புல்நிலங்கள் பௌதீக அம்சம். சரியா? அப்ப நினைவு வச்சுக் கொள்ளணும். அப்ப இலங்கையில இடைவிலக்க படங்கள் என்ன அளவு திட்டத்துல வரையப்பட்டிருக்குது? என்ன அளவு திட்டத்துல வரைஞ்சிருக்காங்க? ஒன்றுக்கு 50,000. சரியா? 1 போட்டு 2 டோட் வச்சு நான் சொன்னேன் 50,000 போட்டுச்சு. சரி. அப்ப இலங்கையில மொத்தமா எத்தனை இடைவிலக்க படங்கள் வரைஞ்சிருக்காங்க முழு இலங்கையும் காட்டுறதுக்கு? 92 படங்கள் வரையப்பட்டிருக்குது. பொதுவா இலங்கை எடுத்தோம் சொன்னா, இலங்கையை நான் பார்த்தோம் சொன்னா இப்படி எடுத்தோம் சொன்னா, வடக்குல பருத்தித்துறையில இருந்து தெற்குல தேவேந்திர முனை வரை காட்டியும் இலங்கையோட நீளம் வந்து 432 கிலோமீட்டர். 4, 3, 2 லேசா நினைவு வச்சுக்கொள்ள. இந்த பின்னுக்கு போனா 2, 3, 4 விளங்குதா? 432 கிலோமீட்டர். இந்த பாருங்க 2, 3, 4 வருது தானே, பின்னுக்கு வந்தா அப்ப 432. கொழும்புல இருந்து சங்கமன் கந்த முனை வரை இலங்கையில நீளம் 224. 2, 2, 4 2, 2, 4 தானே, 224 கிலோமீட்டர். சரியா? அப்ப அதனால 432 தர 2 போட்டு 864 சென்டிமீட்டர். அதே நேரத்துல இந்த ஈஸ்ட் சைடுக்கு 224 தர 2 போட்டு 448 சென்டிமீட்டர் எடுத்து அதை வந்து செஞ்சுக்கிறாங்க. சென்டிமீட்டர் கணக்குக்கு அந்த அளவு எடுத்து செஞ்சுக்கிறாங்க. அப்ப சென்டிமீட்டர்ல கேட்டா 432 2ஆல பெருக்கி 864 சென்டிமீட்டர்னும் இங்கிட்ட சைடுக்கு 448 சென்டிமீட்டர்னு போட்டு அளவை எடுத்து அவங்க வந்து இந்த படங்களை இந்த படங்களை வரைஞ்சிக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில தான் 92 படம் வரையப்பட்டுச்சு. சரியா? அப்ப நீங்க இந்த அளவு பெரும்பாலும் கேட்காம முடியலோ, நீங்க சும்மா
பருத்தித்துறையில இருந்து தேவேந்திர முனிவர் காட்டி எவ்வளவுன்னு கேட்டா அதை 432 இருந்தோம். சங்கமன் கந்தையில இருந்து கொழும்பு வர காட்டி எவ்வளவுன்னு கேட்டா 224 கிலோமீட்டர்னு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? அது மிக முக்கியமானது. அப்ப இந்த விஷயம் கடைசி பாடம் தான். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேனே கைட்ல உள்ள மாதிரி இந்த அளவு உங்களுக்கு இங்க போட்டு காட்டிக்கிறாங்க. இந்த அளவைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அதே நேரத்துல பிள்ளைகள் இந்த பாருங்க இப்படித்தான் பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த பாக்ஸ் இருக்குதே, இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள உள்ளத ஒரு பெட்டியில ஒரு தாள்ல வரைஞ்சிக்கிறாங்க. சரி, இந்த பாக்ஸா போட்டிக்கிறாங்க அந்த பாக்ஸ்ல. அதுல வந்து 54 நம்பர் 54 வர படம் தான் கண்டி. இந்த கண்டி படம் வேணும்னா 54 நம்பர் படத்தை எடுத்து பார்க்கணும். சரியா? நாங்க இப்ப கண்டில இருக்கிறோம் தானே, அதனாலதான் நாங்க அதை பார்த்தேன். புக்லயும் அதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு போட்டிக்கிறாங்க. பேஜ் நம்பர் 63 63ஆம் பக்கத்துல அதை வந்து போட்டிக்கிறாங்க. இவ்வளவு போதும். பௌதிகாம்சம் பண்பாட்டு அம்சங்கள்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு சில வேளை ஃபர்ஸ்ட் டேர்முக்கு போதுமைக்கும், மத்ததெல்லாம் செகண்ட் டேர்ம்ல படிக்க வேண்டி வரும். குறியீடுகளும் 66ஆம் பக்கம் இருக்குது. அதுல எதுக்குனாலும் கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் அடுத்த கிளாஸ்ல. அதோட பேப்பர் டிஸ்கஷனுக்கு போவோம். புறக்கோள்கள் தான் மெயினா படிக்க வைக்குது. அது இல்லாம குறுங்கோள்கள் அந்த மாதிரி கோள்கள் வந்து அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டி வரும். சரியா? அப்ப இன்ஷால்லா நாளைக்கு என்ன டைம்ன்றத நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு என்ன டைம் நல்லது எனக்கு போடுங்க. எனக்கு அந்த டைம் சரின்னு சொன்னாக்கா நாங்க வந்து பாத்துக்கொள்வோம். மார்னிங் தான் 5:30 to 6:30 இல்லாட்டி 6 to 7 அந்த டைமுக்கு எனக்கு முடிக்கணும். நீங்க எழும்புவீங்களா இருந்தா எனக்கு மெசேஜ் போடுங்க. சரியா? இப்ப சில நேரம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் தானே, அப்ப நீங்க தூங்க எழுமே. அப்படி இல்ல நாங்க எழும்புவோம் தானே. அது ஆனா விதிய படிச்சா நல்ல நினைவும் நிற்கும். சரியா? அப்ப இன்ஷால்லா நாங்க நாளைக்கு மீட் ஆவோம். விளங்கிச்சேண்டி படிச்சது? ஓ மேடம். ஓ மேடம். சரி, எனக்கு மெசேஜ் போடுங்க எத்தனை மணிக்கு செய்வோம் சொல்லி நாளைக்கு. அப்ப நான் முடிக்கிறேன்.